வணக்கம். கதிரவனின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வெடித்த போராட்டம், வழிமறிக்கப்பட்ட வாகனங்கள். இதுவரை 33 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். லஞ்ச குற்றச்சாட்டில் 31 அரசு அதிகாரிகள் கைது. வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளான வாகனம். ஜாலில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். நொடிப்பொழுதில் பறிக்கப்பட்ட இருவரின் உயிர். யாழ்ப்பாணம் கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் கடற்தொழிலாளர் உயிரிழப்பு. பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து சாரதி கைது. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு, மலக்கழிவு, பிளாஸ்டிக் கழிவு, விலக்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்கு உட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதனால் அதை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன்போது இன்று மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவியந்திரங்கள் பல வழிமறிக்கப்பட்டன. மலக்கழிவினை ஏற்றி வந்த மாநகர சபையின் வாகனம் ஒன்றும் உடனடியாக திரும்பி சென்றது. வழமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. இதுகுறித்து பல தடவைகள் செய்திகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சனிக்கிழமை அன்று தீமூட்டிய நிலையில் அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டு இருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அந்நிய சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறித்த பகுதிக்கு நேற்று இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சினையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்துக்கு வருகை தரவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர். இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் மயூரனுக்கு கல்லுண்டாய் பகுதி மக்கள், மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உசாந்தன், வாசன் ஆகியோருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. களத்துக்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மானிப்பாய் போலீசார் ஆகியோர் நிலைமைகளை சேருக்கு கொண்டுவர முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இன்றைய தினம் வரையான காலப்பகுதியில் 33 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை புதைகுழியொன்றிலிருந்து நீல நிற பையொன்றும் சிறு துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை காலமும் புதைகுழியிலிருந்து வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 4ஆம் நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் வரையில் 33 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 22 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 16 மாவட்டங்களை உள்ளடக்கிய விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாளை முதல் ஆரம்பிக்க உள்ளது. இந்த வேலை திட்டம் ஜூலை 5ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 28,752 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் 16 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் 5 மாதங்களில் லஞ்ச ஊழல் தொடர்பாக பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த 31 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 31 பேர்களில் 8 பேர் போலீஸ் அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கைது செய்யப்பட்டவர்களில் போலீஸ் பரிசோதகர், பிரதி போலீஸ் பரிசோதகர், 4 போலீஸ் சார்ஜென்ட்டுகள், 2 கான்ஸ்டபிள்கள், 1 பாடசாலை அதிபர் மற்றும் 2 பொது சுகாதார ஆய்வாளர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டது. திருகோணமலை கொரப்புத்தானை பிரதான வீதியின் வெல்வேரி பகுதியில் டிமோ பட்டா லொரியொன்றும் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியாவிலிருந்து மூதூர் நோக்கி பயணித்த பட்டா ரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது.
பாதையை விட்டு விலகிய லோரி மின்கம்பத்துடன் மோதியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோப்பாய் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இன்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் 80 மில்லிகிராம் மற்றும் 100 மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த இருவரையும் கோப்பாய் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்தியாவிலிருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 250 கிலோ கஞ்சா காரைநகர் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் சந்தேகத்துக்கிடமான படகை கடற்படையினர் மறித்து சோதனையிட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தி வந்த படகில் இருந்த 3வரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாலாவி கற்பட்டி வீதியில் தழுவ 6வது மைல்கல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனியார் பேருந்து ஒன்று வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது பேருந்தில் இருந்த 2 பேருந்தில் இருந்து இறங்கி பேருந்தின் பின்னால் காத்திருந்த நிலையில் பாலாவி திசையிலிருந்து கற்பட்டி திசை நோக்கி சென்ற லொரியொன்று 2 மீதும் பேருந்து மீதும் மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 2 புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். இறந்தவர்கள் 15 மற்றும் 74 வயதான ஜாயல மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடற்தொழிலாளர் இன்று அதிகாலை நாகர்கோவில் கடற்பகுதியில் படகுகளை கழுவிக் கொண்டிருந்த வேளை அலையின் சீற்றத்தில் சிக்குண்ட படகு அவர் மேல் கவிழ்ந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் பலத்த காயமடைந்த கடற்தொழிலாளர் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பேருந்தின் சாரதி தம்பலகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதுளையிலிருந்து நிலாவளிக்கு சுற்றுலா வந்த மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலாவளியில் தமது சுற்றுலாவை முடித்துக் கொண்டு பதுளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த குறித்த பேருந்தில் 50 மாணவர்களும் ஆசிரியர்களும் பயணித்துள்ளனர். இதன்போது தம்பலகாமம் வீதி பாதுகாப்பு போலீசார் சாரதியை வழிமறித்து சோதனையிட்ட போது அவர் மதுபோதையில் இருந்தமை உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கருதி சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டார். தற்போது மாணவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.